தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3, 4, 5. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். இவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6வது வருஷத்தில் அவன் என்ன வியாதி நாங்க இருக்கு பாருங்க. திமிர்வாதம் என்று சொன்னால் பக்கவாதம். இப்படி திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்டு அவன் மரணத்துக்கு சமீபமாகி விட்டான். அவனிடத்திலே இந்த 100க்கு அதிபதி காண்பித்த அன்புங்கிறது சாதாரணமானது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்தில் யாரை வேலைக்கு வைப்பாங்கன்னா அடிமைகளைத்தான் வேலைக்கு அமர்த்துவார்கள். அந்த அடிமைக்கு எஜமான் வீட்டில் எந்த விதமான உரிமையும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, அவன் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா தண்டிக்கவும் அவனை கொல்லவும் எஜமானுக்கு உரிமை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு அடிமை பக்கவாதத்தை கிடக்கிறான்னா அவனை தூக்கி போட வேண்டியதுதான் அவன் வேலை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த அடிமைக்காக இந்த 100க்கு அதிபதி இஸ்ரவேலின் மூப்பர்களை இயேசுவிடத்தில் அனுப்பி கெஞ்சிறான் என்றால் இவன் எவ்வளவு அன்பா இருந்திருக்கணுங்க மனுஷன் மேல. இந்த மூப்பர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க, நீர் உதவி செய்வதற்கு இவன் பாத்திரனாயிருக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்தான். ஆனா இவன் சொல்றான் நான் பாத்திரன் அல்ல. என்ன அர்த்தம் சார் இதுக்கு? அவங்க சொல்றது போல நான் ஒன்னும் அவ்வளவு முக்கியமான இல்லையா? என்ன தாழ்வை, நான் ஒண்ணும் இல்லாதவே, நான் பாத்திரன் அல்ல. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளுக்கு, உங்கள் திறமை, தாளந்து, உங்களுடைய அனுபவம், நீங்க செய்யற காரியத்தில் பார்த்து ஊரே புகழட்டும். ஆபீஸ்ல வேலை செய்றீங்களா, அதிகாரி புகழட்டும், எல்லாரும் புகழட்டும். அப்பொழுது நமது நிலைமை என்ன? அதான் ரொம்ப முக்கியங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் எவ்வளவு புகழ்ந்தாலும் சரி, இந்த 100க்கு அதிபதி போல அவ்வளவாய் தாழ்த்துங்கள். அப்பா சொன்னா தாழ்த்துகிறவனை நான் உயர்த்துவேன். அப்படி தாழ்த்துங்க. கர்த்தர் சொல்லுகிறா, தாழ்த்த 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 உங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். உங்கள் உயர்வை யாராலும் தடுக்கவே முடியாது. உங்களை அழிக்க நினைக்கலாம், அவர்கள் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.